ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒரு நோக்கத்தோடு சித்தத்தோடு தேவன் தம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவதற்கு தேடி அவர் செல்லுகிறார் என்றால் அவர்கள் இருதயம் அப்படி ஆயத்தமா இருக்கிறது. தாவீது அதனாலதான் சொல்றார் சங்கீதத்துல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், அவருக்கென்று தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படித்தான் இந்த எத்தியோப்பியா தேசத்து மந்திரி கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக எருசலேமுக்கு வந்து, அந்த அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் 27வது வசனம் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிசங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து, அதுக்கப்புறம் அவன் திரும்பி போகிறப்ப தான் பிலிப்பு அவரை சந்திக்கிறார். பிலிப்பு பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் பந்தி விசாரணைக்காக 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் பிலிப்பும் ஒரு நபர். இந்த பந்தி விசாரணை செய்கிறது சரியில்லைன்னு அங்கே குழப்பமெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் சவுல் சபையை பாழ்படுத்தினார், விசுவாசிகளை அடித்து துன்புறுத்தினார். ஆகினால் எங்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்படி சிதறடிக்கப்படுகிற பொழுது, ஏன்னா ஆரம்பத்தில் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பின்பு பேதுரு பிரசங்கம் பண்றப்போ 3000 5000 என்று ரட்சிக்கப்படுகிறார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கர்த்தரிடமாக சேர்க்கப்படுகிறார்கள். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை சிதறடிக்கிற ஒரு சவுல் எழும்பினதுனால எல்லாம் சீசர்கள்லாம் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. அப்படிதான் 8வது அதிகாரத்துல பிலிப்பு அவர் சமாரியா பட்டணத்துல ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். 5வது வசனம், அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு பெரிய எழுப்புதலே உண்டானது. உடனே எருசலேமுக்கு சொல்லி அனுப்புறாங்க. பேதுரும் யோவானும் அந்த ரட்சிக்கப்பட்டு அவனிடத்துல ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு கைகளை வைத்து ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவ்வளவு எழுப்புதலும் அற்புதங்களும் பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இயேசுவோடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததுனால.